மெய் தேவனை அவர் வழிகளை தெரிந்து கொள்ளுதல் என்று சொல்லி அர்த்தம். நன்மையை தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொன்னா மெய்யான தேவனை, அந்த மெய்யான தேவனுடைய வழிகளை தெரிந்து கொள்ளுகிறதான ஒரு காரியம். சூசிங் த ட்ரூ காட் அண்ட் ஹிஸ் வேஸ். சங்கீதம் 53 1வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். சங்கீதம் 53:1. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. வசனம் சொல்லுகிறது நன்மை செய்கிறவன் ஒருவனுமே இல்லையா. ஏதாவது ஒருவன் இந்த உலகத்தில் இருந்தா கூட பார்த்தீங்கன்னா அந்த வசனம் இப்படி சொல்லாது. நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அப்ப தேவனை தெரிந்து கொள்ளுகிறதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது நன்மை என்று சொல்லி. இந்த நாளில் நம்ம பல காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அறிவெல்லாம் பெருத்து காணப்படுது. ஆனால் அநேகருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெய்யான தெய்வத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், இதுதான் தன்னுடைய வாழ்க்கையில நன்மை என்பதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். இன்னும் சங்கீதத்தில் இன்னும் பல வசனங்கள் காணப்படுது. சங்கீதம் 14:3 சொல்லுகிறது, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. பிரசங்கியில் பார்த்தீங்கன்னா 7:20 சொல்லுகிறது, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லையா. இருந்திருப்பான்னு சொன்னா கர்த்தர் மனுஷனா என்ன பண்ணிருக்கானா, வந்திருக்க வேணால அவனை யூஸ் பண்ணிருக்கலாம். சத்திய வார்த்தை, ஒரு பாவமும் செய்யாம நன்மையே செய்கிறதான நீதிமான் பூமியில ஆதியிலிருந்தே கிடையாது. இருந்திருந்தா இந்த ஆண்டவர் நமக்காக என்ன பண்ண வேண்டாம், ஒரு அடிமையின் கோலத்துல தன்னை வெளிப்படுத்தி இருக்க வேண்டாம். அடுத்து சங்கீதம் 37:27 தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். நம்ம சுத்தி தீமை தான் காணப்படும். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிற தீமையை விட்டு விலகி நீ நன்மை செய், என்றென்று நிலைத்திரு. அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாய். இந்த வார்த்தையில கூட ஆண்டவர் என்னதான் சொன்னாரு? ஜீவனையும் மரணத்தையும் நன்மையும் தீமையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிற நீ ஜீவனை தெரிந்து கொள். அப்ப நன்மை செய்யறதுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றது அப்படி என்று சொல்லி அர்த்தம். அப்ப தீமையை விட்டு விலகி நன்மை செய், நீ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். ஆனா இந்த நன்மை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் இன்னொரு காரியத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்குது. என்ன அப்படின்னா, நன்மை செய்ய நம்ம படிக்கணுமா. ஹல்லேலூயா. ஸ்கூல்ல சேர்ந்து காலேஜ்ல சேர்ந்தெல்லாம் கிடையாது. நன்மை செய்யறதுக்கு லேர்ன் பண்ண என்று சொல்லி அர்த்தம் இல்ல. நம்ம வார்த்தையை யூஸ் பண்ண நீங்க லேர்ன் பண்றது கிடையாது, ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு லேர்ன் பண்றது கிடையாது, சூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி. ஆனால் நன்மையை குறித்து பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னாலும் அது எதையும் சேர்த்து குறிக்குது. அப்படின்னா நீ படிக்கணும். இப்போ படிக்கிறதுக்கு சூஸ் தான் பண்ணணும்ல, படிக்கணும், லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா லேர்ன் பண்றதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறதான ஒரு காரியத்தையும் அது குறிக்குது. வேதம் நன்மை செய்ய படிக்க வேண்டும், லேர்ன் டு டூ குட் அப்படி சொல்லுது. ஏசாயா 1:17 முதல் பகுதி, நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் போகிறது. அப்ப அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நன்மை செய்ய என்ன பண்ணணும்? படிக்கணும். நன்மை செய்ய லேர்ன் பண்ணணும். நன்மை செய்ய தன்னை ஒப்பு கொடுக்கிற மனுஷனாய் காணப்படணும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். இது பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் கிடையாது, புதிய ஏற்பாட்டுக்குள்ளேயும் காணப்படுறதான ஒரு டீச்சிங் தான். எபிரேயர் 5:14 சொல்லுது, எப்படி நீ நன்மை செய்ய நீ எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. எபிரேயர் 5:14 பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதான ஒரு காரியம். ஹல்லேலூயா. நன்மை தீமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தானா பிள்ளைகளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஒரு வயது வரும் பொழுது. ஆனா இந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? அதை காட்டிலும் ஆழமான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குது. பலமான ஆகாரம்னா அது இந்த வேத வசனத்தின் நிமித்தமாய் நீ கர்த்தருக்கு முன்பாக நீ எதை அறிந்து கொள்ளுவனா, அவருக்கு எது பிரியம், அவருக்கு எது பிரியமில்லை, அவருக்கு பிரியமில்லாத சகலமும் எனக்கு தீமையாக தான் என்னுடைய வாழ்க்கையில முடியும் என்கிற உணர்வு தேவ பிள்ளைகளுக்கு
அது வர வேண்டும். அது எப்போதான் வரும் அப்படின்னு சொன்னா, வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதுதான். வேத வார்த்தையினுடைய கருத்தை அறிந்து கொள்ள எப்படி அறிந்து கொள்வீங்க? உங்களை நீங்க அதற்கு ஒப்பு கொடுத்தால் தான். கற்றுக்கொள்ள ஒப்பு கொடுக்கணும், அதற்கு நேரத்தை கொடுக்கணும், வேத வார்த்தைகளை வாசிக்க பார்க்கணும், அதிகமாய் கேட்க பார்க்கணும், அதனுடைய கருத்து என்ன என்று சொல்லி என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது பயிற்சியினால் உண்டாகிற ஒரு காரியம் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப நன்மையை தெரிந்து கொள்றேன்னா இது பயிற்சியினாலே உண்டாகிற ஒரு காரியம் என்று சொல்லியும் வேதம் சொல்லுகிறது. அதை யாக்கோபு 4:17 அவர் இப்படியாய் சொல்லுகிறார், ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். நன்மை செய்யறதற்கு நீ படிக்கணும்னு வேதம் சொல்லி கொடுக்குது. அதே நேரத்தில் வேதம் என்ன சொல்லி கொடுக்குது? படிச்சுட்ட, நன்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சு உனக்கு அப்படின்னா, நன்மை செய்யாம இருப்ப அப்படின்னா அது என்னவா மாறுமா? நன்மை செய்ய படிச்சாதானே இந்த பிரச்சனை, படிக்காம இருந்துட்டா உடனே மனுஷனுக்கு தோணும்ல, நன்மை செய்ய படிச்சவன் தானே நன்மை தீமை என்னன்னு அறிந்து கொள்வான், நன்மையை செய்யணும். அது செய்யலைன்னா பாவம்னு வேதம் சொல்லுதே அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பாதாளம் குழி காணப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க தெரியாம விழுந்தீங்கன்னா என்ன ஆவீங்க? உள்ள போயிடுவோம். தெரிஞ்சு விழுந்தா 2 ஒன்று தானே. நீங்க தெரியாம விழுந்தாலும் சாக தான் போறோம், தெரிஞ்சு விழுந்தாலும் சாக தான் போறோம். அப்ப தெரியலன்னா நிச்சயமா என்ன பண்ண போறோம்? விழ போறோம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதோ இருக்குது பாத்துக்கோ, என்ன பண்ண, இதை அவாய்ட் பண்ண, நன்மையை தெரிந்து கொள்ளணும் ஆண்டவர் சொல்றாரு. நான் நன்மையெல்லாம் படிக்கவே மாட்டேன் ஆண்டவரை அப்படின்னு சொன்னா என்ன பண்ண போறோம்? அதுலதான் விழ போறோம் இல்லையா? அப்ப நரகம் இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் காண்பிச்சு கொடுத்துட்டாரு. எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாலும் அழிக்கப்பட போறோம். எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆனா நான் கீழ்ப்படிய மாட்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னாலும் அழிக்கப்படும். முடிவு ஒன்றாய் தான் காணப்பட போகுது இல்லையா? அப்ப நன்மை செய்ய நான் படிக்காம இருப்பேன், அறியாம இருப்பேன், அப்ப நான் தப்பிச்சுக்கலாம், நான் இன்னசென்ட்னு ஆண்டவர் விட்டுருவாரு. அவரை போய் ஏமாத்த முடியுமா? நம்ம யாரும், நமக்கே மிடுக்கு தானே நம்ம. அப்ப எப்படி ஆண்டவர் விடுவாரு? சரி, அடுத்தது பாருங்க, ஏன் படிக்க வேணும்? ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம். தெரிந்து கொள்ளணும் சொல்றீங்க, ஆனா ஏன் படிக்கணும்? ஏன் நீ இதை லேர்ன் பண்ணணும் என்று வேதம் சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொன்னா, தேவன் கொடுக்கிறதான ஆலோசனை அல்லது கட்டளை பார்த்தீங்கன்னா, இது சம்பந்தமான கட்டளை ரொம்ப வித்தியாசமான ஒரு கட்டளை, ரொம்ப டஃப்பான ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன். 1 தெசலோனிக்கேயர் 5:15 பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:15. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். நன்மை செய்ய நாடுங்கள். இது ஈஸியா? இது கஷ்டம் இல்ல? ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். அவன் குவைட்டா இருந்தா, அமைதியா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அமைதியா இருப்போம். அவன் நன்மை செய்தா நன்மை செய்வோம், இல்ல பேசாம இருப்போம். அவன் ஒண்ணுமே செய்யாம இருந்தான் அப்படின்னு சொன்னா ஒன்னும் செய்யாம இருப்பான். ஆனா நமக்கு தீமை செய்யறான் அப்படின்னு சொன்னா நம்மளால தீமை செய்யாம இருக்க நம்ம சுபாவம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படிலாம் விடாது. என்ன, ஏதாவது அவன் 4 அடி போட்டானா 1 அடியாவது போடுறதுக்கு மனுஷனுடைய சுபாவம் சொல்லும். அவன் 10 கெட்ட வார்த்தை பேசினானா 1 கெட்ட வார்த்தையாவது பேசுறதுக்கு மனுஷனுடைய சுபாவம் சொல்லும். இல்ல ஒண்ணுமே இல்லைன்னா அவன் இன்னொருத்தன் தள்ளி விட்டானாலே சிரிக்கிறதுக்கு சுபாவம் சொல்லும். ஆனால் ஆண்டவரே சொல்றாரு, இன்னொருவன் செய்கிற தீமைக்கு நீ என்ன பண்ணக்கூடாது? தீமை செய்யாதபடி பாருங்கள் அப்படின்னு சொல்றது படிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப எளிதா இருக்கும். ஆனா பிராக்டிக்கலா நீங்க அதை அப்ளை பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் கடினமாய் காணப்படும். ஆண்டவரை சொல்றாரு, நீ நன்மை செய். அவன் தீமை செய்தானா நீ நன்மை செய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதான இந்த காரியம் ரொம்ப டஃப்பான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. நன்மை செய்ய நாடுங்கள், பிரயாசப்படுங்கள், அதை நீங்க சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறபடினால வேதம் சொல்லுது, உன்னை படிக்க சொல்லுது. ஹல்லேலூயா. நன்மை செய்யறது எப்படின்னு நீ படிக்கணும், நன்மை எப்படி சூஸ் பண்றது நீ படிக்கணும்னு வேதம் சொல்லுது. இது எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு காரியம் தான். there is only one reason for doing good. என்ன அப்படின்னா சங்கீதம் 37:3 சொல்லுகிறது. சங்கீதம் 37:3, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி நன்மை செய். நீ யாரை நம்பினாலும் நன்மை செய்ய உன்னால முடியாது. நீ உன்னை நம்பினாலும் நன்மை செய்ய உன்னால முடியாது. அப்ப நீ நன்மை செய்யணும் அல்லது நன்மையை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நீ யாரை நம்பணும்? அவர் சொல்லி இருக்கிறார், அவர் இதற்குரிய பலனை எனக்கு கொடுப்பார், என்னுடைய எதிர்காலத்தில் கொடுப்பார், அவர் என்னை நித்திய ஜீவனுக்குள்ளாய் கொண்டு போவார்
அப்படின்றதான நம்பிக்கை உனக்கு இருந்தால் மட்டுமே நீ என்ன செய்ய முடியும்? நன்மை செய்ய முடியும். இல்லை அப்படின்னு சொன்னா இந்த பூமியில உன்னால என்ன பண்ண முடியாது? நன்மையை, ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை உன்னால சூஸ் செய்ய முடியவே முடியாது. ஒரே ரீசன், there is only one reason for choosing good. அது என்ன அப்படின்னு சொன்னா, தேவனை நம்புகிறபடினால் நீ என்ன பண்ணணும்? நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லிக் கொடுக்குது.